இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நல்ல கையை தட்டி பாடுங்க. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் கலிகூறுவோம். பாடுங்க. எஸ், இயேசுவில் கலிகூறுவோம். நம் நேசரில் கலிகூறுவோம். நம் நேசரில் கலிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்பொழுதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். விசுவாசத்தோடு இந்த பாடலை, இந்த வார்த்தைகளை சொல்லி பாடும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறவர். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் பாடுவோம், மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின், இயேசுவின். நல்ல கையை தட்டி வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். காற்றை காண மாட்டோம், காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றையும் நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் நம்ம பலன்.
தேவ பலத்தால் நிரப்புவாராக. மகிழ்ந்திருங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க கைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுங்க வல்லமையின் எஸ் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. சொல்லுங்க பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. உண்மைதானா? அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிடுவேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எஸ் ஆமென். அந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஓ பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் சொல்லுங்க என கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். க்ளோரி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் ஊரூராய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் ஊரூராய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் வல்லமையின் நல்ல கரங்களை தட்டி ஆமென். க்ளோரி. நாள் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான சொல்லுங்க விரட்டி விட்டே. உலகத்திற்கு வெளிச்சம் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்திற்கு வெளிச்சம் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. நொப்பாக பரவிடுவே. நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே. நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. தேவனா
தேவனாலே பிறந்தவன் நான், எந்த பாவமும் செய்வதில்லை. தேவனாலே பிறந்தவன் நான், எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என்னை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுங்க, என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் பொல்லாத சாத்தான ஒரு பொல்லாத விரட்டி விட்டேன். எஸ், வல்லமையின், எஸ் லார்ட், கேளுங்க. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர், எஸ், ஆமென். வல்லமையின் ஆவியானவர், எஸ், கர்த்தருடைய விசேஷித்த பலன் ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர், ஆமென். ஓ, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். நல்ல ஆவில நிரம்பி நல்ல விட்டு கொடுத்து ரப ஷகதர வகதுர பலதரமா ஷகதர கபலதி ரமோ ஸ்ரீதனமா கதர பலபரபா ரகதனமா கஷகதர பகபரபலபா ரபலத ரிமா ஷத ரபலபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். எனக்கு பலனை தாரும் என்று தேவ சமூகத்தில் நீ வரும்பொழுதே, இந்த உபவாச ஜெபத்துக்கு வரும்பொழுதே தேவ பலன் எனக்கு தேவை. கர்த்தாவே உம்முடைய பலத்தால் நிரப்பும் என்று தேவ சமூகத்திலே கேட்டிருக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. தேவ பலத்தால் நிரப்பப்படுவோம். Mighty God, hallelujah, mighty Jesus, ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. கேளுங்க.
நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் காத்து நிற்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ள ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. சொல்லுங்க, ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே. ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஆமேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். உன் சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னவர். அவர் ஊற்றுகிறவர். ஆமேன். பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்கள் இடி முழக்கங்களை உண்டாக்கி பின்மாறி மழையை கட்டளையிடுவார். ஆமேன். இந்த கடைசி நாட்களில் அவருடைய பின்மாறி மழையாகிய அபிஷேக மழை, பரிசுத்த ஆவியானவரின் பின்மாறி மழை ஊற்றப்படுகிற காலம். ஆமேன். Thank you Lord Jesus, mighty God. Hallelujah. ஆராதனை என்பது எல்லாரும் இணைந்து உளமாற கர்த்தரை துதிப்பது, தேவனுக்கு அர்ப்பணித்து உளமாற துதிப்பது பேர் தான் ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அல்லையா? ஹalleluya. ஸ்ட்ரிங்ஸ் கொடுங்க. சஸ்டைன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்ஸ் கொடுங்க. ரெண்டு கையை உயர்த்தி ஹalleluya. mighty God Jesus. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சொல்லுங்க, நன்றி 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 என்று துதிக்கிறோ. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லலாமா? நன்றி 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 என்று துதிக்கிறோ. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. வாயை திறந்து நன்றி ஐயா உள்ளத்திலிருந்து. ஏசையா, தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். சொல்லுங்க, தகுதி இல்லா அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர்.
அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறோ, நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். ஆமென். நன்றி என்று துதிக்கிறோ, நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுங்க நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீராமே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறீர், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி நன்றி நன்மைகளை நினைக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம் நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. ஆமென். ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீராமேன். நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுவோம் நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. ஆமென். ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க. ஏசையா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றிப்பா. எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், தத்தளிப்புகள், ஆனால் அந்த நேரங்களெல்லாம் தேவ பலத்தை தந்தீரே, உம்முடைய ஞானத்தை தந்தீரே, கிருபையை தந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆராதனை என்பது வெறும் பாடல் கைத்தட்டி பாடுவது மட்டுமல்ல, அவருக்கு சாட்சியாய் வாழ்வது ஒரு பெரிய ஆராதனை. அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு உன்னதமான சாட்சி உள்ள ஜீவியம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஏன்னா துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானதாம். ஆனால் அதே நேரத்தில் நீதிமான்கள் பாடும் பொழுது கம்பீரத்தோடு அவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரே.
ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில என்னை முற்றிலுமாய் தருகிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் தருகிறேன், என்னை படைக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை ஏற்றுக்கொள்வீராக, என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில, தகப்பனே, இந்த காலை உபவாச ஜெப வேளையில தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன் என்று சொல்லி ஜீசஸ் mighty God. Thank you Jesus, mighty Father. Thank you Jesus. Thank you Lord Jesus. Hallelujah, mighty Father. இந்த காலை உபவாச ஜெபத்திலே அவருடைய மகிமையின் பிரசனம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறது. அவருடைய சமூகம் இந்த இடம் முழுவதும். நீங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த காலை உபவாச ஜெபத்திலே வந்திருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் வருகிற ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 2 கரங்களை உயர்த்தி வேதம் சொல்கிறது, உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you Jesus. நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். எஸ், நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். உன் கண்ணீர் யாவரையும் அறிவார். நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். அவர் கோலும் தடியோமே என்னை தேற்றி நடத்துமே. அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து. நினைக்கும், எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்றது அவர் நினைத்திருக்கிறார். நித்தமும் நடத்துவார். மரண பாதையிலே நடந்த வேளையிலே, மரண பாதையிலே நடந்த வேளையிலே ஜீவதேவன் ஜீவன் தந்தா பாடி மகிழ்ந்திடுவே. ஜீவதேவன் ஜீவன் தந்தா பாடி மகிழ்ந்திடுவே. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஜீவதேவன் ஜீவன் தந்தா பாடி மகிழ்ந்திடுவேன். இந்த காலை உபவாச ஜெப வேளையில நம்மை நினைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய இக்கட்டான நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதனையோடு தத்தளிப்போடு நீ வந்திருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வெளியே யாருக்கு சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனையில நீ சிக்கி கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார்.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நம்பிக்கையை வீண் போக விடவே மாட்டார். நிச்சயமாகவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி அற்புதமான தேவ கரம் இந்த காலை உபவாச ஜெப வேளையிலே இம்மட்டு நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். தி புக் ஆஃப் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நெகேமியா 8:10 வாசிக்கலாமா? பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நல்ல சொல்லுங்க, வாய் திறந்து. இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். For this day is a holy unto our Lord. Neither be ye sorry. Amen. நீங்கள் விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். பக்கத்தில் கையை குலுக்கி நல்லா உற்சாகப்படுத்தி சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது. For the joy of the Lord is your strength. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். ஆமென். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய பலத்தை தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கையை வைத்தலே சொல்லாமா? உள்ள இருக்கிறது புழுக்கமாக இருக்கா? ஏசி போடணுமா? போடணுமா வேண்டாமா? 2 கூட்டத்தினர் இருக்கிறாங்க. ஆமென். போடுங்கள். வேண்டாம். ரைட். நான் என்ன முடிவெடுக்கிறது? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசேஷித்த தேவ பலத்தை தருவாராக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தருகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 29ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம், Psalms 29:11 என்ன சொல்கிறதுனா, The Lord will give strength unto his people. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். ஏசாயா 40:29 சொல்கிறது. The prophetic book of Isaiah chapter 48 chapter 29th verse-ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை உபவாச ஜெப வேளையில் நீங்கள் எந்த நிலைமையில் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிவார். பலர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆமென். பலர் விடாய்த்து போய் வந்திருக்கலாம். சிலர் விரக்தியோடு வந்திருக்கலாம். என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி விரக்தியோடு வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற அற்புதமான தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், உங்களுக்கு தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்புவாராக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He giveth power to the faint. Amen. And to them that have no might, he increaseth strength. Amen. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலனை தருவாராக. ஆமென். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை உபவாச ஜெப வேளையில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்புவாராக. இந்த தேவ பலத்தை 2 விதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று, விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். இதனால விசுவாசத்தினால. இன்னொன்று, தேவ சமூகத்திலே கேட்பதனால கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை தருவார். அல்லேலூயா. அவர் பலன் தருகிறவர். ஆமென். அதனால் பலன் இல்லைன்னா நீங்கள் புலம்பக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. புலம்புறதும் முறுமுறுக்கிறதும் மனுஷ இயல்பு. ஆமென். எல்லாருக்கும் நிச்சயமாக புலம்பல் வரும், முறுமுறுப்பு கண்டிப்பாக வரும். முறுமுறுக்கலைன்னா அவன் மனுஷனே இல்லை. ஆமென். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம முறுமுறுப்போம், புலம்புவோம். ஆமென். சில நேரம் சிலர் இப்படி புலம்புவாங்க, எனக்கு பலனே இல்லை, நான் செத்துருவேன் போல் இருக்கு. ஆமென். அது சீக்கிரம் நடப்பதாக. அப்படியா?
வேண்டவே வேண்டாம். எனக்கு பலனே இல்லைன்னு புலம்புறதை விட தகப்பனே எனக்கு பலனை தாரும் அப்படின்னு மாற்றிக்கலாம். அல்லேலூயா. எல்லா நெகட்டிவையும் நம்ம பாசிட்டிவாக மாற்றி வச்சுக்கிட்டோன்னா பிசாசு சொல்லுவான், உனக்கு கொஞ்சம் கூட பலனே இல்லை, நாளுக்கு நாள் நீ ரொம்ப வீக்காயினே போகிற. நம்ம சொல்லுவான், இல்லை எனக்கு பலன் இருக்குது. அப்போ 2 விதத்தில் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று த்ரூ ஆஃப் ஃபெய்த், ஆமேன், நம்ம விசுவாசத்தினாலே பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆமேன். இன்னொன்று த்ரூ ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தின் மூலமாக, கேட்கிறதன் மூலமாக, கேட்கிற எவனுக்கும் தருகிறவர். அப்போ நம்ம பலத்தை கேட்டால் தருவாரா தரமாட்டாரா? தருவார். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாச அறிக்கையினாலே. பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் பொழுது, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் விச் ஸ்ட்ரெங்தன் மீ. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் தரேன். வீட்டுக்கு போயிட்டு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்ட் வாசித்து பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், அதனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஈவன் 200 கிலோ இல்லை 500 கிலோ கூட நான் தூக்குவேன். அப்படியா பவுல் அதில் எழுதுகிறாரு. பவுல் சொல்கிற பலன் என்னது? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் நிறைவாக இருக்கவும் எல்லா விதத்திலும் போதிக்கப்பட்டேன். ஆமென். நான் எந்த இடத்துல என்னை கொண்டு போய் போட்டாலும் இருக்கிற இடத்துல திருப்தியாய் இருப்பேன், மனரம்மியமாக இருப்பேன். அந்த மனரம்மியத்தை தான் அவர் தேவ பலன் சொல்கிறார். அல்லேலூயா. சுத்தமாக இல்லை சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நன்றி சொல்ல வேணும். அப்போது விசுவாசத்தினாலே இந்த தேவ பலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்யணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. அப்போ என்னை பலப்படுத்துவது யார்? கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். ஆமென். ஆபகுக் 3:19, த ப்ராஃபெட்டிக் புக் ஆஃப் ஆபகுக் சாப்டர் 3 verse 19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். The Lord God is my strength. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். ஆமென். அப்ப விசுவாசத்தினாலே இந்த தேவ பலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ண முடியும். ஆமென். ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன தருகிறவர்? பலன் தருகிறவர். அதனால் ஒரு நாளும் எதிர்மறையான வார்த்தை வராமே இருக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. எதிர்மறையான வார்த்தைகள் வரும். பலன் ஒரு வேளை சரீரத்தில் பலனெல்லாம் இழந்து சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஆனால் நாம் சொல்லுகிற விசுவாசமான வார்த்தையினாலே நாம் பலப்பட முடியும். ஹல்லேலூயா. ஆபகுக் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வீட்டுக்கு போயிட்டு வாசித்து பாருங்க. எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ தோல்வி, எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட். ஆமென். ஆனாலும் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரராகிய தாவீது 34ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். விசுவாசி வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிச்சுக்கிட்டே இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. சொல்லுவோம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்,
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தின் மூலமா இந்த தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்னொன்று, தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரும். அல்லேலூயா. எனக்கு பலனை தாரும். என்ன தாரும்? பலனை தாரும். ரெபேக்காள் கர்ப்பம் தரித்த பொழுது அவள் தேவ சமூகத்தில் போய் கேட்டாலாம், நான் எனக்கு இப்படியானால் எனக்கு எப்படி ஆகும்? ஆமென். ரொம்ப டயர்டாக இருக்கிறேனே, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேனே, ரொம்ப டயர்டாகி கொஞ்சம் கூட பலன் இல்லாதது போல் இருக்குதே, இது இப்படியானால் எனக்கு எப்படி ஆகுன்னு கேட்டபொழுது கர்த்தர் சொன்னார், உன் வயிற்றுல 2 நாடு இருக்குதுன்னார். அல்லேலூயா. 2 தேசம் இருக்குது. ஆமென். உன் வயிற்றுல 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் 2 தேசமாய் மாற்றுவேன். ஆமென். நான் பலன் தருவேன் சொன்னார். சத்தம் ஆமென் சொல்லலாமா? நான் பலனை தருவேன். தேவ சமூகத்தில் கேட்கிறது மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, எதிர்பார்ப்பதன் மூலமாக, வேதம் சொல்கிறது மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்ப தேவ சமூகத்தில் கேட்கிறதுனாலே யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். எதை கேட்டாலும் எதையும் தருவாரா? தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தருவார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கேட்கிறதுனாலே, கேட்பதின் மூலமாக சிம்சோன் அளவுக்கு மிஞ்சின பலன் உடையவனாய் இருந்தான். அல்லேலூயா. பட்டணத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ், அந்த நிலைக்காலையே பேத்துட்டு வந்தானா. அல்லேலூயா. உங்களுக்கு அது புரியுதான்னு தெரியல. ஒரு பட்டணத்தை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஆமென். எரிகோவை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் இருந்தது போல, அந்த நாட்களில் ஒவ்வொரு தேசத்தை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கும். ஆமென். அந்த மதிலினுடைய என்ட்ரன்ஸ் கேட்டு ஒரு பெரிய கதவுகள் இருக்கும். ஆமென். எதிரி வந்தானா அந்த கதவை சாத்திட்டானா எதிரி உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. ஆனால் சிம்சோன் அந்த நிலைக்காலையே பேத்துக்கிட்டு வெளியே வந்தானா. சத்தமாக சொல்லமா? அவ்வளவு பலன் பெற்றவன். ஆமென். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் துன்மார்க்கமான காரியத்தின் நிமித்தம், ரகசியத்தை வெளிப்படுத்தி நிமித்தம் அவனுடைய தலையை சிரைத்த பொழுது அவனிடத்தில் இருந்த பலனெல்லாம் நீங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. கடைசியில் அவனை கொண்டு போய் வேடிக்கை காட்டுகிற கோமாளியாக மாற்றிட்டானுங்க. கண்ணை நோண்டிட்டானுங்க, கையில் விலங்கு போட்டானுங்க. கடைசியில் தேவ சமூகத்தில் நின்று கதறுகிறான். நியாயாதிபதிகள் 16:28, தகப்பனே இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் என்று கேட்டபொழுது கர்த்தர் தம்முடைய விசேஷித்த பலத்தை தந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்ற பெலிஸ்தியரை விட அவன் மரிக்கும் பொழுது கொன்ற பெலிஸ்தியர் அதிகம். அல்லேலூயா. அது யார் நிமித்தம்னா கர்த்தர் கொடுத்த பலன். அப்ப இந்த பலத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த தேவ பலத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ பலத்தை அனுபவிக்க வேண்டும். தேவ பலத்தை என்ன செய்யணும்? பலத்தை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஒரு அம்மா வீட்டு வேலை செஞ்சு பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது. அந்த பையனும் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளானா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். ஆமென். அம்மாவை மறந்துடா. கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னான், அம்மாவை மறந்துடாதடா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா. போனவன் தான். ஆமென். அதோட சாப்டர் க்ளோஸ். அல்லேலூயா. ஒரு நாள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கொந்தளித்து அவனை வர வச்சாங்க. இப்படியா நீ பண்ணுவ? இப்படி ஒரு நன்றி கெட்டவனா போயிட்டியேன்னு சொல்லி பார்த்தா அவன் சொன்னான், நான் இல்லையே, நான் மாதம் அம்மாவுக்கு பணத்தை நான் அனுப்புனானே அப்படின்னு சொன்னான். ஆமென். வீட்டுக்கு போய் பார்த்தா பையன்கிட்டருந்து ஏதோ ஒன்று ரோஸ் கலரில் ஒரு பேப்பர் மட்டும் வந்து நேக்குது மாதம். ஆமென். அந்த அம்மா நினச்சது பையன் நமக்கு ஏதோ அமைச்சிருக்கிறான்னு சொல்லி வீட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சிருச்சு. பார்த்தா எல்லாம் செக்கு. அல்லேலூயா. இங்கே அங்கே எல்லாம் செக்கு. வீட்டை கதவை திறந்தால் ஃபுல்லாக செக்கு ஒட்டி இருக்குது. ஆமென். லட்சக்கணக்கான ரூபாய் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த வேல்யூ தெரியல. அல்லேலூயா.
சில நேரங்களிலே நாம் அப்படிதான், கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிறார். அவருடைய பலன் சாதாரண பலன் அல்ல. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த விசேஷித்த பலன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை நாம் பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த கடைசி நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த பலத்தை கட்டளையிடுவதற்குரிய நோக்கம் என்ன? ஏன் இந்த பலத்தை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிறார்? ஆமென். நம்ம வாழ்க்கையில இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்கள் பலன். சொல்லுங்க பாப்போம். அப்போ உங்களுக்குள் இருக்கிற பலனை நீங்கள் பயன்படுத்தணும். ஆமென். ஒரு விசுவாசிக்குள்ள கர்த்தர் ஏன் இந்த பலத்தை தருகிறார்? பல காரியத்தை வேதம் சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவது எபேசியர், the book of Ephesians chapter 6 verse 10. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally my brethren, be strong in the Lord and in the power of his might. ஆமென். கடைசியாக என் சகோதரரே, பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பலப்படுவீர்களாக. வாய் திறந்து சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் பலப்படுவீர்களாக. விசுவாசிகள் பலப்பட வேண்டிய பல காரியங்களை குறித்து, முக்கியமாய் தேவனுடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட வேண்டும்? இந்த கடைசி நாட்களிலே தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று பிசாசு அறிந்து அதிக உக்கிரகத்தோടെ அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஆமென். எதற்காக ஒரு விசுவாசி பலப்பட வேண்டும்? அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிரி ஒருவன் உண்டானால் அது பொல்லாத பிசாசு தான். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே எதிரி பிசாசு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. இந்த உலகத்தில் எனக்கு ஒரே எதிரி என் மாமியார் தான் அப்படின்னு சொல்லலாமா? இந்த உலகத்திலே ஒரே ஒரு எதிரி யாரு? பிசாசு தான். ஆமைன்னு சொல்லாமா? ஒரே எதிரி பிசாசு தான். வேற யாரும் எனக்கு எதிரி கிடையாது. ஆமேன். பாட்டு பாடணும். அன்பின் ஆவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பாடுறமே. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட முதல்ல சமாதானமாக இருக்கிறோமான்னு கேட்குறேன். ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள். எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும், ஒருத்தர்கிட்ட கூட சமாதானமாக இருக்க மாட்டான். ஆமேன். எல்லா பாஸ்டர்கிட்டையும் சண்டை போட்டுட்ருப்பான். நான் நினைப்பேன், இவர் எப்போ அந்த விசுவாசிகளை எப்படி நடத்துவார்? இவர் ஒரே கோணையாக இருக்கிறாரு. கோணை எந்த கோணையை நடத்தும் அப்படின்னு சிலரை பார்த்து நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நான் கூப்பிட்டு சிலர் கூட பேசியிருக்கிறேன். இப்படி நீங்கள் செய்கிறது, நீங்கள் நிற்கிறது, ஒரு உங்கள் ஸ்தானம் சாதாரணமான ஸ்தானம் அல்ல. ஆமென். எவ்வளோ குழந்தையா சொல்கிறாரு பாருங்க. எனக்காக நீங்கள் கரெக்டாக சொல்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, வாசிக்க வேண்டாம். அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவோம் என்று சொல்லி உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. பாஸ்டர் தொழில வேணாம், உனக்கு நீ போதகனாக இருக்கிறது வேணாம், ஏன்னா உனக்கு தான் அதிக ஆக்கினை உண்டு. அப்படி ஆண்டவர் எச்சரிக்கிற இடத்துல நிற்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ
விசுவாசிகளை கட்டி அணைச்சி கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகணுமே, இப்படி ஒருத்தர்கிட்ட கூட சமாதானம் இல்லையே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். மாஸ்டரை பற்றி பேசினோடனே சிலர் விசுவாசிகளுக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா, நீங்கள் எப்பொழுதுமே எங்களை தான் திட்டுவீர்கள், இப்பொழுது அவர்களை திட்டுகிறீர்களே என்று சொல்லுங்க. சில நேரத்தில் அப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம யாவரோடும், ஆமென். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரே எதிரி யாரு? பிசாசு மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி வேண்டும். ஆமென் சொல்லலாமா? திராணி வேணும். இந்த உலகத்தை, சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் விசுவாசத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றாலும் முடியவே முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. பிசாசு கூட ஜாதி இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென். இந்த வகையான பிசாசு. ஆமென். ஆமாம், இந்த வகையான பிசாசு. மெட்ரோமோனியல் ஒரு திருமண தகவல் மைய ஊழியம் ஒன்று நம்ம சர்ச் மூலமாக நடக்குது. அந்த குறிப்பிட்ட அதில் ஊழியத்தில் இருக்கிற சகோதரர் சகோதரி எல்லாம் தீவிரமாக நான் அனுப்புகிற எல்லாத்துக்கும் பல காரியத்தை அனுப்பி பார்ப்பாங்க. அதில் ஒரு முறை அவங்க நேற்று சோர்ந்து போயிட்டாங்க. என்னங்க ஐயா, ஒரு அம்மா ஒத்த காலில் நிற்குது, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அந்த ஜாதி தான் வேணும்னு சொல்லுது, இதெல்லாம் விசுவாசி தானா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எக்ஸாஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு வகையான ஜாதி. அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. ஆண் ஜாதி, பெண் ஜாதி. ஆமென். இன்னொன்று நம்ம பரிசுத்த ஜாதி. ஆமென் சொல்லுங்க. அதை தவிர்த்து ஜாதி பார்க்குற ஒன்றும் பரலோகத்துக்கு போகாது. சத்தமாக ஆமென் சொல்லாமா? ஆமாம் தானே? ஆமாம். சில ஆட்கள் உள்ளே வரும்பொழுதே என்ன கேட்பாங்க, பாஸ்டருக்கு எந்த ஊர் அப்படின்வாங்க. ஆமென். அவங்க கேட்குற தோரணையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஏன்னு சொல்லுங்க. ஒரு அம்மா ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நாங்களாம் கமாலா நாயுடுன்னாங்களாம். கம்முன்னு போயிடு. ஆமென். இந்த பேச்சு வச்சுக்கப்படாது. வெளிப்படுத்தல் 12:11 பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆதி சபையிலே பொல்லாத சாத்தானை ஜெயிக்கிற விசுவாசிகள் நிரம்பி இருந்தார்கள். அல்லேலூயா. 1 யோவான், the book of 1 John chapter 2 verse 14. 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் உங்களுக்கு பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளுக்குள்ள பிசாசை ஜெயிக்கணுன்ற அந்த ஆவல் இருக்கணும். ஆமென். நீங்கள் ஜெயிக்கப்படாமல் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு ஏன் பலன்? எதிர்த்து நிற்க பலன். அல்லேலூயா. எதுக்கு பலன்? எதிர்த்து நிற்க பலன் தேவை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலன் எதற்கு தேவை? Why should we need strength? Need strength to resist the devil. Amen. Need strength to resist the devil work. பொல்லாத பிசாசை எதிர்த்து நிற்க பலன் தேவை. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் ரோமர் 16:20 சொல்கிறது, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவ பலத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எதற்காக கர்த்தர் இந்த பலத்தை தருகிறார்? அல்லேலூயா. எதற்காக பலத்தை தருகிறார்? தேவனுடைய யுத்தத்திலே ஜெயம் பெறுவதற்காக. ஆமென். நீங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்க. அதை தான் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். கடைசியாக என் சகோதரரை, எந்த 10ன்னு கேட்கக்கூடாது. எபேசியர் 6:10.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆமென். உங்களுக்கு போராட்டம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு. அதை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமென். உங்களுக்கு போராட்டம் உண்டு. இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் யுத்தம் பண்ண போங்கன்னு சொல்லி சும்மா நம்மளை அனுப்பலை. மாறாக 13ஆம் வசனத்திலிருந்து நமக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? 13ஆம் வசனம் பாருங்க. தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொள்ளுங்கள்? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சை. என்னதுங்க? சத்தியம் என்னும் கச்சை. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சத்தியன்ற பெல்ட் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்புறம் சத்தியம் எனும் கச்சை அறையில் கட்டினவர்களாக, நீதி எனும் மார்க்கவசம். நீதி எனும் மார்க்கவசம். மார்க்கவசம் அணிஞ்சிட்டா தைரியமாக நடந்து போகலாம். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரத்திலிருந்து அவன் அக்கினி அஸ்திரங்களை ஏதினாலும் நம்முடைய மார்பை தொலைக்கவே முடியாது. ஆமென். நீதி எனும் மார்க்கவசம். அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சையை காலில் தொடுத்தவர்களாக, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் எனும் கேடகம். என்னதுங்க? விசுவாசம் எனும் கேடகம். அப்புறம் ரட்சண்யம் என்கிற தலை சீராவை. என்னதுங்க? ரட்சண்யம் என்கிற தலை சீரா. தலை சீரான என்னது? டேக் த ஹெல்மெட் ஆஃப் த சால்வேஷன். ஆமேன். ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. என்ன போட்டிருக்கணும்? ஆமாம், எங்கள் உடம்புல எங்கே அடிபட்டாலும் தப்பிச்சிடலாம். கை உடஞ்சா கால் உடஞ்சாலும் மாவு கட்டு போட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் தலையில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஆமேன். ஆமாவா? அதனால் தலைக்கு ஒரு பிரத்யேக பாதுகாப்பு ஹெல்மெட்டு கொடுத்துருக்கிறாரு. ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட்டை நம்ம போட்டிருக்கிறோமா போடலையான்னு பிசாசுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லாமா? ஆமாம், எவ்வளோதான் சட்டம் போட்டாலும் ஹெல்மெட்டை கட்டி பின்னாடி வச்சுன்னு தான் போவாங்க. ஆமேன். பின்னாடி போயிட்டு போலீஸை பார்த்தா ஹெல்மெட்டை தூக்கி மாட்டின்னு போவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், சில விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் ஹெல்மெட் போட்டு வர மாதிரி ரொம்ப பவ்யமாக வருவாங்க. ஆமேன். 6 நாள் அனாதை பிள்ளை மாதிரி சுற்றிட்டு 7ஆவது நாள் அப்பா அவங்க பார்க்குறேன்னா பார்க்க மாட்டார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்கணும். பக்கத்தில் பார்த்தா சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்கணும். இல்லையே சொல்லாமா? ஆமாம், ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்கணும். நடந்த ஒரு உண்மை சம்பவம், பல வருடங்களுக்கு முன்பதாக எம்ஜிஆர் தான் அந்த சட்டத்தை போட்டார்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போடலைன்னா அந்த நாட்களில் 100 ரூபாய் ஃபைன். ஆமேன். ஹெல்மெட் போடலைன்னா 100 ரூபாய் ஃபைன் தான் வந்துச்சு. இப்போ ஒரு புது தம்பதிகள் புறப்பட்டு போகிறாங்க. வழக்கம் போல் ஹெல்மெட்டு பின்னாடி இருக்குது. திடீர்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, போலீஸ் போலீஸ் போலீஸ், ஹெல்மெட் போலீஸ் ஹெல்மெட் போலீஸ்ன்னு மனைவிட்டே சொல்கிறாரு. மனைவி எடுத்து ஹெல்மெட்டை மாட்டினாங்க. லாரியில் 2 பேரும் மாட்டி 2 பேரும் ஸ்பாட் அவுட். நடந்த உண்மை சம்பவம். என்னென்னா, அந்த அம்மா ஹெல்மெட்டு இப்படி போடுறதுக்கு திருப்பி போட்டாங்க. ஆமேன். ஹெல்மெட்டை திருப்பி போட்டனால அவர் போய் லாரியில் மோதிட்டு. ஹெல்மெட்டை கட்டினா டேஞ்சர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹெல்மெட்டை கட்டினா. ஆமாம், ரட்சிப்பு தான் ஹெல்மெட்டு. ஆமேன். ஹெல்மெட்டு இருக்கணும். அதான் சொல்கிறார் அவர். இருக்குதா? வீட்டில் வச்சுருக்கியா? எங்கே இருக்கு ஹெல்மெட்? எங்கே இருக்கு? வீட்டில் இருக்குதா? பாருங்கள, இவ்வளோ நேரம் நம்ம சொல்லியே ஹெல்மெட் வீட்டில் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறது? ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட். என்னதுங்க? ரைட். நம்பர் 2, எதற்காக இந்த பலன் தேவை? உபாகமம் 11:8. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு.
Hallelujah. So that you may have the strength. மோசே மூலமா சபைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன கவனிங்க, இப்பொழுது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வேணாம். என்ன கவனிங்க, மோசே மூலமா சபைக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. நீங்கள் பலப்படும்படிக்கு. என்னதுங்க? நீங்கள் பலப்படும்படிக்கு. இஸ்ரவேலில் சிலருக்கு கர்த்தர் செய்த வாதைகள், சிக்ஷைகள் மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, எச்சரிப்பு செய்வதற்காக தேவன், அதனாலே தேவன் தம்முடைய ஜனங்கள் பலப்பட வேண்டும் என்பதற்காக சில சிக்ஷைகளை, சில வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை என் கூட திருப்புங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டிங்கன்னா அதில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்கிறது பாருங்க. அதில் என்ன இருக்கு? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்று ஞானமலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரரினாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருப்பீர்களாக. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடந்ததெல்லாம் எதற்காகனா, ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக. ஜனங்களுக்கு அனுப்பப்பட்ட வாதைகள், ஜனங்களுக்குள் அனுப்பப்பட்ட சிக்ஷைகள், இவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பு அடைய செய்வதற்காக. ஆமென். உபாகமம் 11 வாசித்தோம் 8ஆம் வசனத்தில். ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு. அல்லேலூயா. ஆதலால் அப்படின்னா, ஆகையால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற சம்பவங்களை வீட்டுக்கு போயிட்டு 1 by 1 வாசித்து பாருங்களேன். அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, நியமங்களை, கற்பனைகளை எப்பொழுதும் கை கொள்வாயாக. ஆமென். அவருடைய பலத்த புயத்தை, கரத்தை நினைப்பாயாக. எகிப்தின் நடுவில் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவருடைய தேசம் அனைத்திற்கும் அவருடைய அடையாளங்களை, கிரியைகளை நினைவு கூறுவாயாக. ஆமென். அதெல்லாம் சொல்லிட்டு 5ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் அளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும், பூமி தன் வாயை திறந்து எலியாப் ரூபன் குமாரருடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் கூடாரங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு நான் பேசவில்லை. இன்றைக்கு நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. சத்தமாமேன்னு சொல்லலாமா? நீங்கள் பலப்பட வேண்டுமானால் கர்த்தர் உங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த வாதைகள், சிக்ஷைகள், இவைகள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நீங்கள் எச்சரிப்பு அடைவதற்காக. சத்தமல்லே சொல்லாமா? ஆமென். எதற்காக உங்களுக்கு பலன் தேவை? எதிர்த்து நிற்க மட்டுமல்ல, எச்சரிப்பு அடைவதற்காக. எதற்காக? நம்பர் 2, எச்சரிப்பு அடைய பலன் தேவை. சத்தமா சொல்லுங்க. Need strength to be warned. Amen.
எச்சரிப்பு அடையும்படி தேவபலன் நமக்கு தேவை. சத்தமராமன் சொல்லலாமா? நீதிமொழிகள் 19:25 பாருங்கள். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். ஆமென். புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். ஆமென் சொல்லலாமா? புத்திமானை கடிந்துகொள், அப்பொழுது அவன் எப்படி ஆவான்? அறிவுள்ளவன் ஆவான். ஹல்லேலூயா. சின்ன வயசுல என்கிட்ட அதிகமாக அடி வாங்கினது பென். ஆமென். பெல்ட் எடுத்து பெண்ணை 2 போடு போட்டால் போதும், பிரின்ஸு ஓடி போய் எங்கே ஒளிஞ்சிக்கின்னு அப்படியே இப்படி நின்றுப்பார். ஆமென். சேட்டையெல்லாம் விட்டுட்டு அதாங்க சொல்கிறார், பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதரை என்ன செய்வான்? எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்துகொள், அப்பொழுது அவன் அறிவுள்ளவன் ஆவான். அந்த அறிவுள்ளவன் ஆவான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் புத்திமானை கடிந்து கொள்ளும் பொழுது, தகப்பனே என்னை மன்னியும், என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று தேவ சமூகத்தில் சித்தத்திலே ஒப்பு கொடுத்து தேவ கரத்திலே அர்ப்பணிக்கிறானே, அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் நாம் மற்றவர்களைப் போல நிர்மூலமாகவோ மற்றவர்களைப் போல அழிந்து விடாமல் இருக்கும்படி நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் சில நேரங்களிலே சில எச்சரிப்புகளையும் சில வாதைகளையும் சில சிக்ஷைகளையும் நம்முடைய முன்னோர்களுக்கு கர்த்தர் அனுப்பினதை நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எச்சரிப்பை கேட்டு எச்சரிப்பை பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற தேவ பலன் நமக்கு தேவை. ஆமென் சொல்லலாமா? 141 சங்கீதம், Psalms 141 verse 5. 141 சங்கீதம் 5 வசனம் பாருங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சத்தமாமேன் சொல்லாமா? தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. சத்தமாமேன்னு சொல்லுங்க. வயதில் பெரியவங்க உங்களை திட்டும் பொழுது, வயதில் மூத்தவர்கள் உங்களை திட்டும் பொழுது, உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக இதை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு நம்ம பணிஞ்சு ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்துவோமானால் அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பலன். அல்லேலூயா. சுத்தமாக இல்லையே சொல்லுங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். எதற்காக ஒரு விசுவாசி வாழ்க்கையில் இந்த பலத்தை தருகிறாராம்? எதிர்த்து நிற்பதற்கு, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு. ஆமென். நம்பர் 2, எச்சரிப்படைவதற்காக. ஹல்லேலூயா. அவர்களைப் போல நீங்கள் அழியாமல் இருக்க, அவர்களைப் போல நீங்கள் ஆசீர்வாதத்தை இழக்காமல் இருக்க கர்த்தர் சில நேரங்களிலே நமக்கு எச்சரிப்பை தருகிறார். ஆமென் சொல்லலாமா? தீத்துவின் புஸ்தகம், The Book of Titus chapter 2 verse 15. தீத்து 2:15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியாக சொல்கிறது. நீ இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள்வாயாக. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு, The book of 2 Timothy chapter 4 verse 2. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எப்படி புத்தி சொல்லு? கடிந்து கொண்டு. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமாம், கடிந்து கொண்டு. தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக புறப்பட்டு வருதுன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். சத்தமா இல்லையே சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தம் நமக்கு நேரே புறப்பட்டு வருமானால், கடிந்து கொண்டு வருமானால், தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, தகப்பனே என்னை மாற்றும் என்று ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற பலன். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. ஆமென். 3வது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன்.
The book of Romans chapter 1 verse 10. ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. For I long to see you that you may impart to you some spiritual gift to strengthen you. ஆமென். தமிழ் பதத்தை காட்டிலும் ஆங்கில பதம் மிக அழகாக இருக்கிறது. That I may impart to you some spiritual gift to strengthen you. ஆமென். நீங்கள் பலப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஏன் இந்த பலன்? எதிர்த்து நிற்க மட்டுமல்ல, எச்சரிப்பை அடைவதற்கு மட்டுமல்ல, எழுந்து பிரகாசிக்க பலன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதற்காக இந்த பலன்? எழுந்து பிரகாசிக்க. பவுல் சொல்றார் ரோமஸ் விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் ஸ்திரப்படும்படி, நீங்கள் பலப்படும்படி ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அப்படியானால் விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களால் நிறையப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் நிச்சயம் இருக்கும். ஆமென். ஒவ்வொரு விதமான கிஃப்ட் இருக்கும். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவர் எல்லா வரங்களை உடையவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லா வரங்களை உடையவர் நமக்குள்ள வரும்பொழுது நாம் வரம் பெற்றவர்களாக இருப்போமா, இருக்க மாட்டோமா? ஆமாம். நாம் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஆமென். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான வரம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சிலரை மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற வரம் இருக்கும். அல்லேலூயா. சிலரை மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற வரம் இருக்கும். சிலர் மற்றவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி, புதுசாக வந்தவங்களை பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்தி பேசுகிற வரத்தை சிலர் பெற்றிருப்பார்கள். சிலர் நல்லா பாடுற வரம் இருக்கும். சிலர் நல்லா ஆராதிக்கிற வரமுடையவர்களாக இருப்பாங்க. சிலர் நல்லா பேசுகிற வரமுடையவங்களாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். என்ன நடந்தாலும் உம்முன்னு உட்காந்துருக்கிற சில வரம் பெற்றவர்கள் இருப்பார்கள். உங்களுக்குள்ள நல்ல வரம் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள். என்ன வரம் இருக்கணும்? நல்ல வரம் இருக்கணும். வீட்டிலிருந்து அழைப்பு வந்து விட்டது போல ஆட்டோக்கார் கூப்பிடுறாரா? கீழே வந்து விட்டேன், வாருங்கள். என்ன கவனிங்க. 2 தீமோத்தேயு 1:6 விதமாக சொல்கிறது. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தம் நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று வேதம் சொல்லுது. விசுவாசிகள் வரங்களை நாட வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. வரங்களை நாட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வரங்களை பெற்றிருக்கணும். வரங்களை பெறணும். கேட்கணும். ஜெபத்தில் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வரங்களை தாரும். ஆமேன். வரங்களை தாரும் கேட்கணும். நல்ல ஜெபிக்கிற வரத்தை தாரும். வேத வசனத்தை பகுத்து போதிக்கிற வரத்தை தாரும். ஆமேன். ஒவ்வொரு வரத்தை, ஒவ்வொரு விதமான வரத்தை, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். சிலருக்கு நிறைய வரம் உடையவங்களாக இருப்பாங்க, சிலர் ஒரே வரம் உடையவங்களாக இருப்பாங்க. ஆமேன். நீங்கள் வரங்களினாலே நிறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சத்தமரள்ளி சொல்லுங்க. நல்ல கை வைத்தவர்களே சொல்லுங்க. அது கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுக்கிற வரம். ஆமேன். ஜீவனுள்ள தேவன் நமக்கு கொடுக்கிற வரங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தமாலே சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 14:1. 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். என்னத்தை விரும்புங்கள்? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அன்பை நாடுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எதற்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்? சபைக்கு. நீங்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறவர்களா இருக்கணும். கை உயர்த்தவர்களே சொல்லாமா? அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. எது நல்ல பெஸ்டானதா தேவனுக்கு பயன்பட முடியுமோ அதில் நீங்கள் நிறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது. கொலோசியர் 3:1-2 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள்
ஆமாம். யோவான் 5:35 சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் ஃபயராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நல்ல எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நமக்கு எதற்காக பலன் கொடுக்கிறார்? தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க. ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தை நோக்கி. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மைட்டி காட் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? டி மைனர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஜீசஸ் மைட்டி காட் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மைட்டி காட் ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் பார்ப்போம். தகப்பனே, இந்த உபவாச வேலைக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவனுடைய பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். எதற்காக இந்த பலன்? எதிர்த்து நிற்க, எச்சரிப்படைய, எழும்பி பிரகாசிக்க. தகப்பனே, உம்முடைய பலத்தால் என்னை நிறைத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்பீர்களா? மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே, உம்முடைய அற்புதமான கிருபை இந்த உபவாச நாளிலே துவக்கம் முதல் இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத பிசாசை எதிர்த்து நிற்க ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நடந்த திருஷ்டாந்தங்களினாலே எச்சரிப்படைய, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உம்முடைய பலத்தால் நிரப்புவீராக. உம்முடைய தேவ கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் செல்லுங்கள். அவருடைய கிருபை உங்களோடு